नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिने नमः आचार्य पदानिधाय कृपपदायिने गौरगदामुदाय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। भक्ति वेदांत சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். இன்னைக்கு 4வது சாப்டர் வந்துட்டோம். பகவத்கீதை உன்னத அறிவு 4ஆம் அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அஜோ அபிச்சன்ன அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிச்சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. நான் படிக்கிறேன். நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். பொருளுரை: பகவான் தனது பிறப்பின் விசேஷ தன்மையை பற்றி இங்கே கூறியுள்ளார். சாதாரண மனிதனைப் போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நினைவில் வைத்துள்ளார். சாதாரண மனிதனால் சில மணி நேரத்திற்கு முன்பு தான் என்ன செய்தேன் என்பதை கூட நினைவிற்கொள்ள முடியாது. யாரிடமாவது நேற்று இதே நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று வினவினால் உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு மிக கடினம். தனது நினைவை குடைந்து யோசித்த பின்னரே முந்தைய நாளின் இதே நேரத்தில் தான் செய்த காரியத்தை அவரால் கூற இயலும். நிலைமை இவ்வாறு உள்ள போதிலும் சிலர் தம்மையே கடவுள் என்றும் கிருஷ்ணர் என்றும் தைரியமாக கூறிக்கொள்கின்றனர். இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுகளை நம்பி ஏமாறக்கூடாது. மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருதியை ரூபத்தை பற்றியும் கூறுகிறார். பிரகிருதி என்றால் இயற்கை என்றும் ஸ்வரூபம் சுய உருவம் என்றும் பொருள்படும். தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் கூறுகிறார். சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதைப் போல் பகவான் தனது உடலை மாற்றுவது இல்லை. கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒரு விதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது. இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடல் ஏதும் கிடையாது. அவன் உடல் விட்டு உடல் மாறியே ஆக வேண்டும். ஆனால் இறைவனுக்கோ அவ்வாறல்ல. எப்போதும் அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுய உடலிலேயே தோன்றுகிறார். வேறு விதமாக சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பூவிலைகள் தோன்றும் போது தனது சுயமான நித்திய உருவில் இரு கைகளுடன் புல்லாங்குழலை ஏந்தியவாறு தோன்றுகிறார். பௌதிக உலகினால் களங்கமடையாத தனது நித்தியமான உண்மை உருவில் அவர் தோன்றுகிறார். தனது திவ்யமான உருவில் தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதை போல அவரும் பிறப்பதாக தோன்றுகின்றது. பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதிக உடலை போன்று அழிவுறுவது இல்லை என்ற போதிலும் அவர் குழந்தை பருவத்தில் இருந்து பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில் அவர் இளமையை கடந்து செல்வது இல்லை. குருஷேத்திர போரின் போது வீட்டில் அவருக்கு பேர குழந்தைகள் பலர் இருந்தனர். வேறு விதமாக சொன்னால் உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் 20-25 வயது இளைஞனாகவே அவர் அப்போதும் தோன்றினார். கிருஷ்ணரை வயதான நபராக நாம் எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் அவர் படைப்பின் கடந்த எதிர்காலங்களின் பழம்பெரும் நபராக இருந்தாலும் நம்மை போன்று ஒருபோதும் முதுமை அடைவது இல்லை. அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சியுறுவதோ மாற்றமடைவதோ இல்லை. எனவே பௌதிக உலகில் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர், அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர். தனது திவ்யமான உடலிலும் அறிவிலும் மாற்றமில்லாதவர் என்பது தெளிவாகும். உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம் முன் சில மணி நேரம் காட்சியளித்து பிறகு நம் பார்வையிலிருந்து மறைகின்றதே அது போன்றதே. சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் சூரியன் எப்போதும் தனது நிலையில் ஸ்திரமாக உள்ளது. நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களினாலேயே வானில் சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் நாம் காண்கின்றோம். பகவான் கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. எனவே பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவி
உதவியால் சச்சிதானந்த வடிவில் வீற்றுள்ளார் என்பதும் ஜட இயற்கையால் என்றுமே களங்கம் அடையாதவர் என்பதும் நிரூபணமாகின்றது. பரமபுருஷ பகவான் பிறப்பற்றவராக உள்ள போதிலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவர் பிறப்பதை போன்று தோன்றுகிறார் என்பதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் பிறப்பது போல தோற்றமளித்தாலும் அவரது உடல் மாற்றமில்லாதது என்பதை வேத வழி வந்த நூல்களும் உறுதி செய்கின்றன. கிருஷ்ணர் 4 கரங்களை கொண்ட நாராயணனின் உருவில் 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக பொருந்தியபடி தனது தாயின் முன்பு தோன்றியதாக பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. தனது நித்திய மூல ரூபத்தில் அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற கருணையேயாகும். இதன் மூலம் உயிர்வாளிகள் முழு முதற் கடவுளின் மீது உள்ளபடி எவ்விதமான அனுமானமும் இன்றி அருபவாதிகள் பகவானின் ரூபத்தை பற்றி தவறாக நினைப்பது போலன்றி தியானிக்க முடியும். மாயா அல்லது ஆத்ம மாயா என்னும் வார்த்தை விஸ்வ கோஷ அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கருணையை குறிக்கின்றது. பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்பவராக உள்ளார். ஆனால் சாதாரண ஜீவாத்மாவும் வேறு உடலை அடைந்தவுடன் தனது முந்தைய உடலை பற்றி அனைத்தையும் மறந்து விடுகின்றான். கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவன் ஆவார். ஏனெனில் அவர் இப்பூ உலகில் இருந்தபோது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்கள் பலவற்றை செய்தார். எனவே தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது தனது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத பூர்ண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறார் என்பது தெளிவு. இப்போது இவ்வுலகில் தோன்றி மறைவதற்கு காரணம் என்ன என்ற வினா எழலாம். இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரபாதிக்கு ஜெய். சோ இங்க வந்து பகவான் பிறப்பற்றவர், திவ்யமான உடல் கொண்டவர், அழிவற்றவர். அவரே எல்லோருக்கும் இறைவராக இருந்தாலும் சுயமான உருவில் யுக யுகமாக தோன்றுகிறார். யதா தாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய சதாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுக யுகங்களாக சாதுக்களை காப்பதற்காகவும், சாதுக்கள்னா யாரு? பக்தர்களை காப்பதற்காகவும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. எப்போ அதர்மம் அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவான் அவதாரமாக எடுத்து இங்க வர்றார். சோ இப்ப பகவானுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா மனித உடல் எடுத்து வர்றார். கிருஷ்ணராக வரும்போது மனித உடல் எடுத்து வர்றார். அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனமாஸ்ருதம். மூடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் மனிதராக வர்றாரு, பிறப்பெடுக்கிறார், கருவுல வர்றாரு, அப்புறம் இறந்து போயிருவாரு, அதுக்கப்புறம் கடவுள் ஆயிருவாரு. சோ அவங்க என்ன சொல்றாங்க? நானும் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தப்பா புரிஞ்சுட்டு, பிரம்மாஸ்மி அப்படின்னா பிரம்மன் அப்படின்னா ஆத்மாவை குறிக்குது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தானே பரமாத்மா கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கடவுள்னா ஏன் நீ பகவான் கிருஷ்ணர் சுண்டு விரல்ல வந்து கோவர்த்தன மலையை 7 நாட்கள் தூக்கினார். உன்னால ஒரு சின்ன பாறாங்கல்ல தூக்க முடியுமா 7 நாள் அப்படியே அசையாம? சோ இங்க நானும் கடவுள்னு சொல்லிக்கிறவங்களுக்கு எந்த தகுதியுமே இருக்காது. கிருஷ்ணர் பல அமானுஷ்யமான செயல்களை எல்லாம் செஞ்சார், பல அசுரர்களை வென்றார். அப்ப போர்ல அர்ஜுனனுக்கு உதவினார். இப்படி பலவிதமான அற்புதங்களை அவர் செய்தார். பிரம்மா வந்து அந்த குழந்தைகளை எல்லாம் திருடினப்போ, கன்றுகளை திருடினப்போ அவரே தன்னை விரிவங்கம் பண்ணிட்டார் பல பேராக. அவரால் பல மில்லியன் கணக்குல தன்னை விரிவங்கம் பண்ணிக்க முடியும். எவ்வளவு வேணா, கவுண்ட்லெஸ். ஆனா உங்களால விரிவங்கம் பண்ண முடியுமா? சித்தர்கள் அவர்களே வந்து தன்னை 9 வடிவமாக விரிவங்கம் பண்ணிக்கலாம். எங்கேயும் இருப்பார், டெல்லியிலயும் இருப்பார், அமெரிக்கால இருப்பார், யூரோப்ல இருப்பார், எங்க வேணா இருப்பார் 9 வடிவத்துல. அதுவும் பல ஆண்டுகள் அவங்க எல்லாம் வந்து தவம் புரிந்து சித்தர்களாக, சித்தியில் தேர்ந்தவர்களாக இருந்தா அவங்க அப்படி பண்ணலாம். ஆனா பகவான் அதற்கும் மேலேயும் 9 வடிவம் இல்ல, எண்ணற்ற வடிவங்கள் அவர் எடுக்கலாம். ஆனா இப்ப சித்தர்கள் கூட 9 தான் எடுக்க முடியும், பல 1000 ஆண்டுகள் அவங்க தவம் புரிந்தாலும். அப்ப சாதாரண மனிதனை போல அவர் தோன்றினாலும் அவர் வந்து எல்லாமே அவர் நினைவு கூற முடியும். நாம என்ன உருவம் எடுத்தோம் முந்தைய ஜென்மத்துல, அதுக்கு முந்தின ஜென்மத்துல, அதுக்கு முன்னாடி 100 வருஷம் முன்னாடி, பல கோடி வருடத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை பற்றியும் தெரியும். ஏன்னா அவர் உடல் ஆத்மா எல்லாம் ஒன்றுதான், அவருக்கு மனம் எல்லாம் ஒண்ணுதான்.
அவரது உடல் பல பல வேலைகளை, அவரது உடலில் ஒவ்வொரு பாகங்களும் எல்லா வேலையும் செய்யும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு பாகமும் நாம நடக்கணும்னா கால் மட்டும்தான், பார்க்கணும்னா கண்ணு மட்டும்தான், நுகர வேண்டும் என்றால் மூக்கு மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் நமக்கு கட்டுண்டது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, திவ்யமானது. நம்மை போல மலம் மூத்திரம் எல்லாம் அவருக்கு கிடையாது, ரத்தம் சீல்ஸ் இதெல்லாம். சோ பகவானோட உடல் திவ்யமானது. அப்ப என்றும் அவர் இளமையானவர். நவ யவனம் 16 வயது. என்னைக்காவது போட்டோல பாத்திருக்கீங்களா அவருக்கு நரைச்ச முடி இருக்கிறதோ, தாடி இருக்கிறது, வெள்ளை தாடி இருக்கிறதையோ? கிடையாது. கிருஷ்ணர் வந்து என்றும் இளமையானவர். அவர் தனது நித்தியமான சுய ரூபம் எப்படின்னா, 2 கையுள்ள சியாம சுந்தர புல்லாங்குழல் வைத்து கொண்டு இருக்கிறது தான். ஆன்மீக உலகத்துல அவர் தோற்றம் அளிக்கிறார். அதே உருவுல இங்க வந்து பல அவதாரங்களாக வந்தாலும் கிருஷ்ணராக, ஸ்வயம் கிருஷ்ணா அவரே வந்து அவதாரியாக வருகிறார். பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவரே வந்து அதே தோற்றத்தோட இங்க வர்றாரு. எதுக்காக அப்படின்னா, அவருடைய தோற்றத்தை கண்டு நாமெல்லாம் ஆனந்த பரவசம் அடைந்து அவர் மேல் இருக்கின்ற பற்றை வந்து ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த ககுகை அப்படின்னு நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த கிருஷ்ண உணர்வை எழுப்பி, நமக்கெல்லாம் அவரது தோற்றம் கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷணேதி கிருஷ்ணா. அவர் வந்து ஆல் அட்ராக்டிவ். தன்னை வசீகரிக்க, தன்னிடம் ஜீவராசிகளை அவரெல்லாம் வசீகரிக்க கூடியவர். வசீகரித்த ஆன்மீக உலகத்தை திரும்பி கொண்டு போறார் நம்மள பாதையை தவற விட்டுட்டோம். அதனால சரியான பாதையில கூட்டிட்டு போய் நம்மள அங்க நிலைநிறுத்த போறார். அப்ப குருட்சேத்திர போர்க்களத்தின் போது கூட அவர் வந்து பேர குழந்தைகளா இருந்தாங்க. ஆனா அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னா 16 வயது இளைஞனாகவே இருந்தார். ஆனா உலக கணக்குப்படி பார்த்தா அவர் முதியவரா இருந்திருக்கணும். ஆனா 25 வயது இளைஞன் போல. சென்னையில நீங்க போனீங்கன்னா பார்த்தசாரதி கோயில் இருக்கும், அங்க மீசையோட இருப்பார் அந்த பார்த்தசாரதி சாரதியாக இருந்தார். யாருக்கு? பார்த்தனுக்கு. அதனால பார்த்தசாரதி. பார்த்தன் அப்படின்னா யாரு? அர்ஜுனன். சோ அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே அறிந்தவர். ஆனா அவருக்கோ காலத்தினோட கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா அவரே காலமாக செயல்படுகிறார். அவரோட அறிவு என்றும் தளர்ச்சி உறுவதில்லை. நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகுனா முதுமை வரும் உடல்ல. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்திர முக்கியதி. ஆனால் தெளிவுடையவன் இதை கண்டு வருந்துவதில்லை, குழப்பமடைவதில்லை. தீரஸ்திர முக்கியதி. கௌமாரம், யவனம், ஜரா அப்படின்னு. கௌமாரம் அப்படின்னா சிறு வயது, யவனம் அப்படின்னா இளம் வயது, ஜரா அப்படின்னா முதுமை. இந்த மூன்றும் மாறி மாறி நடக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு அதெல்லாம் கிடையாது. காலத்தின் கட்டுப்பாடு கிடையாதுனால அவருக்கு திவ்யமான உடல். அதனால அவருக்கு வயசெல்லாம் கிடையாது. 5 வயசு 10 வயசு அப்படின்னா என்றுமே ஒரே மாதிரி. ஏன்னா அவர் சச்சித் ஆனந்தம், அறிவும் ஆனந்தமும் நித்தியமான ரூபமும் உடையவர். அறிவு, ஆனந்தமான நித்தியமான வாழ்வு. சோ அவரது திவ்யமான உடல்ல அறிவிலும் அவருக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது, மாற்றமற்றவர். அவரது தோற்றம் எப்படிப்பட்டதா? சூரியன் உதித்து மறைவது போல. சூரியன் வந்து நம்ம பார்வையில் மறைகின்றதை தவிர அது எப்பவுமே அதனோட நிலையிலிருந்து மாறுவதில்லை. நம்ம பார்வைக்கு உதிப்பதாகவும் மறைவதாகவும் தோன்றுகிறது. ஆனால் சூரியன் தனது நிலையில் ஸ்திரமாக உள்ளது. ஏன்னா நம்ம குறைபாடுடைய கண்களால காணும் போது அது தோன்றுவதும் மறைவதும் போல தோன்றுகிறது. ஆனா அது தன்னுடைய நிலையில அப்படியே இருக்கு. அது போலத்தான் பகவான் தனது அந்தரங்க சக்தியினால சச்சிதானந்த வடிவத்தில் ஜட இயற்கையால் என்றும் களங்கமடையாதவர். அவர் என்றும் பிறப்பது இல்லை, இறக்கிறது கிடையாது. அவர் தோன்றுகிறார், மறைகிறார். ஏன்னா அவர் பிறப்பற்றவர். பிறப்பதை போல தோன்றினாலும் ஒரு பக்தர் வீட்டுல வசுதேவ நந்தர் தேவகி நந்தகோப்பருக்கும் அவர் தேவகி வசுதேவருக்கும் அவர் வந்து குழந்தையா வந்தப்போ நாராயணன் போல 4 கரம், 6 ஐஸ்வர்யங்களோட 4 கரங்களை கொண்டு, சங்கு சக்கரம் கதை புஷ்பம் கொண்டு
முன்னாடி தோன்றினார். சோ அவர் நித்திய மூல ரூபம் என்னன்னா 2 கை உள்ள மூல ரூபம். பிறகு அவங்க அந்த அந்த ஃபார்ம்ல வர வேண்டாம், நீங்க குழந்தையா வாங்கன்னு கேட்டப்ப 2 கை உள்ள ரூபத்துல வர்றார். இது இது வந்து உயிர்வாளிகளுக்கு அவர் அளிக்கின்ற வரத்தின் காரணமாக. இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப வருடம் 1000 வருடங்கள் தவம் செஞ்சு நீங்க எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 3 முறை நீங்க எனக்கு குழந்தையா பிறக்கணும் கேக்குறப்போ 3 முறை அவங்க வசுதேவர் தேவகிக்கு மறுபடியும் 3 முறை அவங்க வேற வேற பேர்ல குழந்தையா வர்றாரு. இப்ப இதன் மூலம் உயிர்வாளிகள் முழுவதற் கடவுள் மீது உள்ளது உள்ளபடி எந்த மனக்கற்பனையுமின்றி அருவவாதிகள் நினைக்கிற மாதிரி, ஏன்னா மூல ரூபத்துல வரும்போது அதை தியானிக்க முடியும். அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? ரூபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவ்யக்தம்னா வடிவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சோ மாயா அல்லது ஆத்ம மாயா அப்படிங்கிறது இங்க ரொம்ப விசேஷமானது. ஏன்னா காரணமற்ற கருணையினால் பகவான் அந்த ரூபத்துல தன்னோட ஸ்வரூபத்துல வர்றார், சுய ரூபத்துல. சோ அவரது முந்தைய தோற்றங்களை மறைவையும் அவர் அறிவார். ஏன்னா மறையிறது அப்படின்னா அவருக்கு இறப்பு கிடையாது. அவர் தோன்றுகிறார், சூரியனை போல மறைகிறார். அவர் எப்பவுமே இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு என்ன தோணும்? அவர் இல்லாத மாதிரியும் திடீர்னு அவர் பிறக்கிற மாதிரியும் தோணும். இப்ப முந்தைய உடலை பற்றி அனைத்தையும் மனிதன் மறந்து விடுகிறான். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் போன முந்தின நாள்ல என்ன பண்ணினோங்கிறது கூட ஞாபகம் இருக்காது. அப்ப முந்தைய ஜென்மத்துல என்னவா இருந்தோங்கிறது சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஏன்னா பகவான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்றாரு. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அந்த ஞாபக சக்தியும் மறதியும் நானே தருகிறேன். ஏன்னா நான் எல்லாம் ஞாபக சக்தி உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்க, முந்த பிறவில நான் எப்படி ஒரு திருடனா இருந்த, திருடனை போலீசனை அடிச்சது, பெற்றோரனை வெறுத்தாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த பிறவியை அனுபவிக்க முடியாது. அதனால அந்த மறதியை தர்றார். அது போல ஞாபகத்தை தர்றாரு. என்ன மாதிரி? நான் வந்து கடவுளுடைய சேவகன் அப்படிங்கிற ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமா பக்தனுக்கு தர்றார். பக்தன் அல்லாதவர்களுக்கு அதை மறைச்சுக்கிட்டு மகாமாயின் மூலமாக மறைச்சிட்டு இப்ப என்னவா நாம இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகத்தை நல்லா பௌதீக படிப்பை படிக்கிறக்குரிய அறிவை தர்றார். ஆனா ஆன்மீகத்துவமான அறிவை தேடுபவர்களுக்கு அதை தர்றாரு. பௌதிக படிப்பை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அதை தர்றாரு. சோ அதுலயும் ஞாபக சக்தியை தர்றார், மறதியும் தர்றார். சோ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்களை அவர் செய்கிறார். அப்போ எவ்வித வேறுபாடும் இல்லாத பூர்ண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறார். இப்போது அவர் இவ்வுலகில் தோன்றி மறைவதற்கான காரணம் என்ன, அதையும் பார்க்கலாம். சோ அவர் வந்து பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கிறார். வேறுபாடு கிடையாது அவர்கிட்ட. அவர்கிட்ட இருமைகள் கிடையாது, முக்குணங்கள் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடியவர். சேத்ரக்ஞ. சோ மிக உயர்ந்த சேத்ரக்ஞ. அவர் அறிபவர், எல்லாவற்றையும் அறிபவர். அடுத்தது ஸ்லோகம் 7. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். பொருளுரை: ஸ்ருஜாமி என்னும் சொல் இங்கு முக்கியமானதாகும். ஸ்ருஜாமி என்ற சொல்லை படைப்பு என்னும் பொருளில் உபயோகிக்க முடியாது. ஏனெனில் பகவானது அனைத்து ரூபங்களும் நித்தியமானவை என்பதால் அவரது உடலுக்கு படைப்பு என்பதே கிடையாது என்பது முந்தைய பந்தத்திலேயே விளக்கப்பட்டது. எனவே ஸ்ருஜாமி என்பது பகவான் தனது சுய உருவில் தோன்றுவதை குறிக்கும். பிரம்மாவின் பகலில் 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதி என்ற ஒரு வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இத்தகு சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஏனெனில் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. எனவே உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார். தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேத விதிகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அது அதர்மமாகி விடுகிறது. பாகவதத்தில் இக்கொள்கைகள் கடவுளின் சட்டங்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளன. கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும்.
மேலும் வேதங்கள் முதலில் பிரம்மாவின் இதயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷ பகவானின் நேரடி கட்டளைகள் ஆகும். தர்மம் து சாக்சாத் பகவத் பிரணீதம். இக்கொள்கைகள் பகவத்கீதை முழுவதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்தகு கொள்கைகளை முழுமுதற் கடவுளின் ஆணைப்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோள் ஆகும். மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிடுகிறார். வேத கொள்கைகள் அவரிடம் முழுமையாக சரணடைவதை நோக்கி ஒருவனை கொண்டு சொல்கின்றன. அக்கொள்கைகள் அசுரர்களால் துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார். லௌகீகம் மிகவும் தீவிரமாக லௌகீகவாதிகள் வேத நீதிகளை தங்களது சுய நலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்திலிருந்து அறிகிறோம். சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருக பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்டதிட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அசுர எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டுகொள்ளாமல் மிருக பலியில் ஈடுபட்டனர். அந்த அப்பதத்தை தடுப்பு பாவத்தை தான் அபத்தத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார். எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எவரையும் அவதாரமாக ஏற்றுக்கொள்ள கூடாது. பாரத மண்ணில் மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பதும் உண்மையல்ல. அவர் விரும்பும் போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார். ஆனால் நோக்கம் ஒன்றே, தர்ம நீதிக்கு கீழ்ப்படிந்து இறை உணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழி நடத்துதல் என்பதே அது. சில சமயங்களில் அவர் தாமே வருகிறார். சில சமயங்களில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகனின் வடிவில் அனுப்புகிறார். அல்லது சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோன்றுகிறார். அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானது ஆகும். ஏனெனில் உலகின் பிற பகுதிகளைச் சேர்ந்த சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறியவன். 2-2-4 என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி, மேம்பட்ட கணித பள்ளிக்கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும். இருப்பினும் கணிதத்தில் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் உள்ளது. எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றில் ஆரம்ப உயர் தரங்கள் உண்டு. பின்னால் விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன. கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும். இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க ஸ்ருஜாமி அப்படின்னா தோன்றுகிறேன். இப்போ பகவான் தனது அந்தரங்க சக்தியினால் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறார்? தர்மத்தை காப்பதற்காகவும் அந்த அதர்மம் ஓங்கும் போது தர்மத்தை காப்பதற்காக அந்த சீர்குலைவை அந்த சீர்குலைவை சரிப்படுத்துறதுக்காக இங்க வர்றார். சோ ஸ்ருஜாமி அப்படிங்கிறது இங்க முக்கியமானது. தோன்றுகிறேன். எப்படி தோன்றுகிறார்? தனது நித்தியமான ரூபத்தில். ஏன்னா பகவானுடைய ரூபங்கள் அனைத்துமே நித்தியமானது. அவரது உடலுக்கள படைப்பு கிடையாது. நம்மளோட உடல் எல்லாம் எப்படி? பூமி ராபோ அனலோ வாயிக கம்மனோ புத்திரிய வச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகத அஷ்டதா அப்படின்னு 8 பொருட்களால், அப்படின்னா 8 பொருட்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன வெளிப்புற உடலும் சூட்சும உடல் மனம் புத்தி அகங்காரத்தாலும் ஆனது. சோ துவாபர யுகத்தோட இறுதியில ஒரு வரையறைப்படி பகவான் தோன்றினாலும் அவர் இந்த சட்டதிட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டவர் அல்ல. எந்த சட்டதிட்டங்கள்? இப்ப சாதாரண ஜீவராசிகளான மனிதர்களுக்கு நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கு. கருவுல தலைகீழா பிறந்து அந்த இயற்கை காற்றின் உந்துலாக அவன் தலைகீழா பிறக்கிறான். பார்வதி மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. சோ தலைகீழாக பிறக்கிறான். அவன் பிறந்த உடனேயே இங்க என்ன ஆகுதுன்னா
அவனுக்கு முக்குணங்கள் ஆட்டுவிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த ஜட உலகில தோன்றிய எவரும் மாயாவிலிருந்து விடுபட்டவர்கள் கிடையாது. மாயக்குட்பட்டவங்க தான். சோ பகவானுக்கு அந்த மாயோட சக்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா மாயே அவர்கிட்ட இருந்துதான் வந்தது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் திறந்திதேன். அப்ப எப்பெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தோன்றுகின்றதோ, ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அப்ப தன் சுய விருப்பத்தால், ஏன்னா அவர் ஸ்வராட், அவர் தோன்றும்படி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீ இன்னைக்கு வா, நாளைக்கு போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் எப்பொழுது வருகிறார், எங்கு வருகிறார், எப்படி வருகிறார் அப்படின்லாம் தெரியாது. ஆனா அது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மறைமுகமாக. சாஸ்திரங்களில் வேதங்களில் சொல்லப்படாத யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அப்ப கடவுளால் மட்டுமே தர்மத்தையும் உண்டாக்க முடியும். தர்மம் தோ சாக்ஷாத் பகவத் புனீதம். அப்ப பிரம்மாக்கு கூட அவர்தான் முதலில் வேதத்தின் ஞானத்தை போதிக்கிறார். பிரம்மா யாருன்னா முதல் உயிர்வாளி, நம்மளுக்கு ஆதி தந்தை, பிதாமகர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதனாலதான் பிரம்மபு ஸ்வயம்பு அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்போ பகவத்கீதையின் ஆணைப்படி வேத கொள்கைகள் அப்படின்னா, முதல்ல வேத கொள்கைகள் என்ன சொல்லுதுன்னா, வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்துவதே வேத கொள்கைகளின் ஆரம்ப நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரம்ப நிலை. இறுதி நிலை என்ன? யக்ஞ இவை விஷ்ணுகு, அனைத்தும் விஷ்ணுவே. எல்லாம் எங்க போய் முடியுது? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? வேதங்களோட இறுதி முடிவு என்ன? எல்லாம் பகவான் கிருஷ்ணரிடம் முடிகின்றது. அப்ப தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதுதான் பகவத்கீதையில சொல்றார் பகவான். எந்த ஸ்லோகத்துல? 18.66 என்ன சொல்றார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷயிஷாமி மா சுஷக அப்படிங்கிறார். சோ அசுரர்களால் அவரது கொள்கைகள் துன்புறுத்தப்படும் போது அவர் இங்கு தோன்றுகிறார். அப்போ நாத்திகவாதிகள், இந்த பௌதிகவாதிகள் வேத நியதிகளை தங்கள் சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம் பண்ணும்போது பகவான் கிருஷ்ணரே புத்தரா அவதரிக்கிறார். நாம புத்தரை பத்தி பேசணும், பாகவதத்திலயா பகவத்கீதையிலான்னு தெரியல. அவர் எதுக்கு அவதாரம் அடிக்கிறார்? அடிப்படை தர்மத்தை பாதுகாப்பதற்காக, மிகப்பெரிய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக புத்தர் வரல. ஏன்னா மக்கள் எல்லாம் அடிமட்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மேல உயர்ந்த கொள்கைகளை சொல்லி அவங்களெல்லாம் திருத்த முடியாது. அப்ப சாதாரண தர்மம், நீ பொய் பேசக்கூடாது, உண்மையே பேசு, ஆசைய துன்பத்திற்கு காரணம், திருடக்கூடாது அப்படின்னு, உயிர்கொலை பண்ணக்கூடாது. முக்கியமா புத்தர் வந்த காரணம் என்ன? ஏன்னா உயிர்கொலைகள் அதிகமாயிருச்சு. பிராமணர்களே கூட என்ன பண்ணினாங்க? நிறைய யாகங்கள் பண்ணி அதுல உயிர்களை பலியிட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாகங்கள் செய்யறது மூலமா மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிராமணர்கள். அப்ப பகவானால பொறுத்துக்க முடியல. ஏன்னா எந்த உயிர்வாளிகளுக்கும் இங்கு வாழ்வதற்கு சுதந்திரம் உண்டு. யாருடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிடக்கூடாது. எப்படி மனிதர்களுக்கு சுதந்திரமா அவங்க செயல்படுறாங்களோ அவர்கள் ஆசைகளை நிறைவேற்ற, அதே போல உயிர்வாளிகளோட வாழ்க்கை பரிமாணத்துல யாரும் தலையிடக்கூடாது. அப்ப பகவான் அதை திருத்தற்காகத்தான் புத்தரா வந்தார். அதனால வேதங்கள் உயிர்கொலை செய்வதற்கு பல சட்ட திட்டங்களை விதிச்சிருக்கு. இப்படி செஞ்சு நீ சாப்பிட்டுக்கோ. ஏன்னா வேதங்கள் எல்லா வழிகளையும் சொல்லுது. நீ சத்துகுணத்தில் இருக்கிறியா, அதுக்கு ஒரு வழிபாடு. ரஜகுணத்தில் இருக்கிறியா, அதுக்கு ஒரு வழிபாடு. தமோ குணத்தில் இருக்கிறியா, அதுக்கு ஒரு வழிபாடு வேதங்கள் பரிந்துரைக்கிறது. ஆனா நான் இப்படித்தான் கும்பிடுவேன்னு சொல்றவங்களுக்கும் வேதம் என்ன பண்ணுது? சரி, அவங்கள அப்படி கும்பிடு அப்படின்னு சட்டதிட்டங்களை கொடுக்குது. நானே தேர்ந்தெடுத்துட்டேன் எந்த தேவனை வழிபடணும்னு. அப்ப வேதத்தை பார்த்து அவன் சொல்றான், வேதங்களை பார்த்து நீ அதுக்கான வழிமுறை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு. அப்ப அதுக்கும் வேதம் சொல்லுது, நீ இப்படி வழிபடலாம், யாகங்கள் செய்து அந்தந்த பூஜைகள் பண்ணி அவரை வழிபடு, உனக்கு வேணுங்கிறத அவர் கொடுப்பார் அப்படின்னு. ஆனா இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிலரே தூய பக்தி தொண்டை எடுக்க முடியும். அது அவங்களோட சுக்கிருதி. அந்த சுக்கிருதி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பக்தர்களுடைய முதலில் ஒருவன் எவ்வாறு பக்தர்களுடன் தொடர்பு கொள்கிறானோ அதன் மூலமாக அவன் வாழ்வு மிக உயர்ந்த பாதையில பக்தி தொண்டுல முன்னேறிட்டே இருப்பான். ஆனா அது கிடைக்காதவங்க
இன்னும் ஜட வாழ்க்கையில் உழன்று கொண்டே இருப்பார்கள். பிறப்பு இறப்பு அந்த சுழல்ல சிக்கி பல பல தேகங்களை எடுத்து அதற்காக பாடுபட்டு கொண்டு பிறப்பு இறப்பு எனும் சிக்கல்ல போயிட்டே இருப்பாங்க. பல பல உடல்கள்ல வாழ்ந்து மடிந்து புன 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 சர்வத சர்வனானாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அப்போ பகவானோட குறிப்பிட்ட அவதாரத்துல ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. அப்போ அவர் வந்து பல அவதாரங்களா வர்றாரு. எல்லா அவதாரங்கள்லயும் அவர் வந்து எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்துறது கிடையாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைப்படுமோ அதற்கு தகுந்த மாதிரி காலகட்டங்களை காலத்தை எடுத்துக்கிறார். அதுக்கு தகுந்த சக்தியை மட்டும் வெளிப்படுத்துறார். ஆனா கிருஷ்ண அவதாரத்துலதான் முழுமையாக நவாம்சங்களையும் பார்க்க முடியும். எல்லா ரசங்களையும் அவர் வந்து அந்த கிருஷ்ணா அவதாரத்துல மட்டும்தான் காட்டுறார். ராமர் அவதாரத்துல வந்து அவர் வருகிறார், ஒரே மனைவி, பின்னர் ராஜாங்கம், அந்த ராஜ்யத்தை எப்படி ஆள வேண்டும் என்பதை காமிக்கிறார். மக்களுக்கு ஒரு படிப்பனையாக வாழ்க்கை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத காமிக்கிறார், போயிடுறார். ஆனா கிருஷ்ணர் வந்து பல லீலைகள் செய்யறார். அதனால அவர் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தோன்ற ராமராகவும் இருக்க முடியும். அவர் வந்து மச்சவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் அப்படின்னு அவரது அவதாரங்கள் எண்ணில் அடங்காதது, கடல் அலை போல. அப்போ ஒவ்வொரு அவதாரத்திலையும் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்வதற்கு தகுந்த தர்மத்தை அவர் உபதேசிக்கிறார். ஆனால் எல்லாத்தோட நோக்கம் ஒண்ணுதான், தர்ம நீதி கீழ்ப்படிந்து இறையுணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழிநடத்துதல் அப்படிங்கிறது தான். சில சமயங்கள்ல அவரே வர்றார், சில சமயங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை மகனாகவோ சேவகனாகவோ அனுப்புறார். சோ சில சமயங்கள்ல மறைக்கப்பட்ட அவதாரமாக சன்ன அவதாரம். இப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னை கடவுள் அப்படின்னு எப்பவுமே கூறிக்கொண்டது கிடையாது. ஆனா அவர் சாட்சாத் கடவுள் தான். அவர் ராதையின் மனோபாவத்தை எடுத்து 500 வருடங்களுக்கு முன்னாடி 500 வருடங்களுக்கு முன்னாடி கொல்கத்தால அவர் உதிக்கிறார். இப்போ பகவத்கீதை கொள்கை மற்ற அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், மனிதரா பிறந்த எல்லாருக்குமே அது உரித்தானது. சோ 2-2-4 அப்படிங்கிறது நம்ம கணிதத்துல படிக்கிறோம். ஆரம்ப கல்வியில படிச்சாலும் உயர்கல்வியில படிச்சாலும் அது ஒண்ணுதான். உயர்கல்வியில 2-2-4 அது 4 தான். சோ எல்லா அவதாரத்திலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பத்திற்கேற்ப அதுல ஆரம்ப நிலை, ஆரம்ப உயர் தரங்கள் உண்டு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு, இப்போ புத்தர் வந்து சாதாரண கொள்கையை ஸ்தாபிக்கிறார். நீ வந்து ஆசைய துன்பத்திற்கு காரணம், உயிர் கொலை பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஆரம்ப தர்மத்தை. ஏன்னா அப்ப ரொம்ப அடிமட்டமா இருந்தாங்க மக்கள், அவங்களுக்கு ஹை லெவல் பிலாசபி எல்லாம் சொன்னா புரியாது. அதனால புத்தர் வந்து அதை சொல்றாரு. அடுத்தது சிவபெருமான் எப்படி வரார், ஆதிசங்கராக வந்து வேதங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணினார். புத்தர் என்னன்றாரு, வேதங்களே கிடையாது, முதல்ல அடிமட்டமா இருக்கிறவங்களுக்கு சாதாரண கொள்கைகளை சொல்லி வேதங்கள்லாம் சொல்றது பொய். வேதங்கள் என்ன சொல்லுது, உயிர்கொலை பண்ணலாம், ஆனா இதுக்காக பண்ணுங்க, ஏன்னா எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் சரி பண்ணு, ஆனா ஒரு லிமிட்டோட போய் சில தேவதைகளுக்கு பரிகாரம் பண்ணி அங்க போய் அந்த உயிரை வெட்டி நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாம் கடையில போய் டெய்லி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் கடைகள் கிடையாது. இப்போ ஒளிஞ்சொளிஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உயிர்கொலைனா ஒரு கீழ்த்தரமான மக்கள் தான் அதை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் உயர் வகுப்பினர் கூட சர்வசாதாரணமா கடையில வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன்னா இது கலியுகம், எல்லாமே நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல அநாகரிகமா இருக்கிறாங்க. ஆரியர்களா இல்லாம அநாகரிகமா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து உயிர்கொலை அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அது சாப்பிட்றவங்களே அருவருப்பா பார்ப்பாங்க. இன்னைக்கு அது சாப்பிடாதவங்கள ஒரு அருவருப்பா பாக்குறாங்க. இதுதான் கலியுகம். சோ இப்படி ஆரம்ப நிலையிலிருந்து அந்த கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா தரம், அப்புறம் அத்வைதம் அதை கொண்டு வந்தார் சங்கராச்சாரியர். ஆதிசங்கரர் அத்வைத கொள்கையை ஸ்தாபனம் பண்ணார். அகம் பிரம்மாஸ்மி, நானும் பகவானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி.
அப்புறம் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அப்புறம் அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு தரம் ஏறிட்டே வந்தது. பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு மிக விரிவாக ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற முறையில ரொம்ப விளக்கமா சொன்னார். அதுபோல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் 4 ஆசிரமங்களை ஏற்பதிலிருந்து, அந்த தர்மம் அப்படின்னா என்ன, வேத கொள்கைகள். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணம், பகவானால் கொடுக்கப்பட்டது. வேதைச சர்வேரகம் வேத வெத்தியோ வேதாந்த கிருத் வேத ஏவச்சாகம் அப்படின்னு. அப்ப கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கம். நோக்கம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா மக்களோட தரத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் சில சமயம் சில தத்துவங்களை சொல்லிட்டு மறைஞ்சிருவார். எல்லாத்தையும் ஒட்டுக்கா சொன்னா யாருக்கும் புரியாது. அதனால எந்த இடத்துல குறிப்பிட்ட மக்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சுக்கிட்டு போனார். அப்ப இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. இப்ப இது எல்லா இடத்துலயும் பரவுமா கேட்டா, ஏன்னா மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அவங்களுக்கு இது உணர முடியாது. இது ஓப்பனா பகவத்கீதை எல்லாருக்கும் இந்த ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதை யார் வேணா வாங்கி படிக்கலாம். சிலர் வாங்காமையும் இருப்பாங்க. நீ வாங்கியே ஆகணும்னு எந்த சட்டமும் இல்லை. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பெரிய அறிஞர்களா இல்ல. அங்க இருக்கிறவங்களும் ஆளுநர்கள் யாரு, நாத்திகவாதிகள். அவங்க எல்லாம் இதை பத்தி எடுத்து சொல்ற அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாம் புத்திசாலி ஆயிட்டா அவங்க எல்லாம் ஆட்சி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சீர்குலைந்த ஒரு சமுதாயம், வேத கொள்கைகளை நிராகரிக்கின்ற அசுரத்தனமான நாகரிகத்திற்கு ஒத்து போகின்ற கயவர்கள் ஆட்சி செய்வதால் இங்க பகவத்கீதையோ பாகவதமோ இல்ல ஆன்மீகமோ போற்றப்படுவது கிடையாது. அதற்கு மாறாக 4 அதர்மங்கள், மது மாது சூது மாமிசம், இதெல்லாமே இங்கு போற்றப்படுகின்றது. இதுதான் கலியுகம். அடுத்தது ஸ்லோகம் 8. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். பொருளுரை. பகவத்கீதையின்படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். துஷ்கருதாம் என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கின்றது. இத்தகைய துஷ்டர்களை பௌதிக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதர்கள் கடைநிலை உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன், ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்பொழுதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். ஹிரண்யகசிபுவின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் கம்சனின் சகோதரி, கிருஷ்ணரின் தாய், அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணதாச கவிராஜரின் சைத்தன்ய சரிதாமிருதத்தில் மத்திய லீலை 20.263 264 பின்வரும் ஸ்லோகங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. சிருஷ்டி ஹேதுயே மூர்த்தி பிரபஞ்ச அவதரே சோ ஈஸ்வர வரமூர்த்தி வதார நாமதரே மாயதீத பிரவ்யோமே ஸ்வாபார அவஸ்தான விஸ்வே அவதரிதரே வதார நாம.
ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வருகிறார். அவ்வாறு அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதிக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்று பெயரை பெறுகின்றன. புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீல அவதாரங்கள், சத்தியவேஷ அவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள், யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலமெங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூல புருஷராவார். தனது விருந்தாவன லீலைகளை காண்பதற்கு பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் ஏக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்தில் அவர் அவதரிப்பை காட்டுகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷதங்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொள்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. முக்கியமான ஸ்லோகம், அடிக்கடி நம்ம கோட் பண்ற, சில பிரபுபாதர் கோட் பண்ற ஸ்லோகம். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். இங்க பக்தர்களை காத்து அப்படிங்கிறது தான் பிரைமரி, முதன்மையானது. துஷ்டர்களை அழிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு செகண்டரி. துஷ்டர்களை அழிக்கிறது அவர் உட்கார்ந்த இடத்துலயே அவர் கண் பார்வையாலேயே செய்யலாம், கண் பார்வையாலேயே எரித்து கொள்ளலாம். அவர் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா தன்னுடைய லீலைகள் மூலமாக, அவதாரத்தின் மூலமாக பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவர் அவதாரமாக வருகிறார். அவதாரம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு சில பிரபுபாதர் சொல்றார், மேலிருந்து இங்கு தனது சுய ரூபத்தில் கீழ் இறங்கி வருவது. அவரோட ஆன்மீக லோகத்திலிருந்து நம்மை காப்பதற்காக அவரது சுய ரூபத்தில் அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் இங்க பகிரங்க சக்தி, அதாவது வெளிப்புற சக்தியின் மூலமாக தோன்றுவது இல்லை, அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் தோன்றுகின்றார். சோ இங்க சாது அப்படின்னா யாருன்னா பக்தர்கள், அதாவது கிருஷ்ண உணர்வை எடுத்தவர்கள். துஷ்கிருதாம் அப்படின்னா துஷ்டர்கள். பௌதிக கல்வியினால அவங்க அலங்கரிக்கப்பட்டிருந்தா கூட நிறைய 3 டிகிரி 4 டிகிரி 5 டிகிரி எல்லாமே அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த அலங்காரம் பௌதிக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் பிணத்திற்கு அலங்கரிப்பது போல. ஏன்னா அதனால ஒரு பயனும் கிடையாது. பௌதிக கல்வி பெற்றவர்கள் நிறைய பேருக்கு நீங்க யாருன்னு கேட்டா, நான் உடல் அல்ல ஆத்மான்னு சொல்ல தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, என்னோட பேர் இது, எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு, இவ்வளவு ஃபேக்டரி இருக்கு, இல்ல இவ்வளவு சொத்து இருக்கு, 2 பங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிணத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட உருவம் போல இதெல்லாம். ஏன்னா தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படிங்கறதுதான் மிக உயர்ந்தது. ஆன்மீக அறிவுதான் ரொம்ப முக்கியம். ஆனா மடையர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க பௌதிக கல்வி, இந்த உடலுக்குரிய கல்வி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம பாரத பூமியில வேத கல்விதான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. வெளிநாட்டுல இருந்து, சைனால எல்லாம் இருந்து, யூரோப்ல எல்லாம் இருந்து பல அறிஞர்கள் இங்க நாலந்தா பல்கலைக்கழகம், அஜந்தா பல்கலைக்கழகத்துல கல்வி பெற்று பட்டம் பெற்று அங்க போய் அதை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அங்கிருந்து இறக்குமதி பண்ணி அதை லொய்யோ புய்யோன்னு படிச்சுட்டு இருக்கிறோம். படிச்சு பட்டம் வாங்குறதுல குழந்தைகளை போட்டு பெற்றோர்கள் சீரழிக்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைக ரொம்ப மன வருத்தத்தோட தற்கொலை பண்ணிக்குது. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் இதனோட முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமா குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள மன வருத்தத்துக்கு உண்டாக்குறாங்க. இந்த கல்வியில ஒரு பிரயோஜனம் கிடையாது. உடலை பாதுகாத்துக்கலாம், அது அவசியம்தான், ஆனா அவ்வளவு அவசியம் கிடையாது.
ஏன்னா படிக்கிற படிப்புக்கும் செய்யற தொழிலுக்கும் நாளைக்கு சம்பந்தமே இல்லாம பல குழந்தைகள் மாறி மாறி வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் சாது அப்படின்னு சொல்லப்படுறாரு. கிருஷ்ண உணர்வு எடுத்துட்டாலே அவன் வந்து சாது பக்தன். அப்ப கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை பகவான் வதம் செய்கிறார். அவங்கள வதம் செய்ய அவர் இங்க வர வேண்டியதே இல்லை. ஏன்னா அவரோட பிரதிநிதிகள் வந்தா கூட போரும். சாதாரண ஒரு பிரதிநிதி வந்தா கூட கொன்னுடலாம். அப்ப ஏன் வர்றார் அப்படின்னா பக்தர்களை மகிழ்ச்சி படுத்துறக்கா இங்க வர்றார். இப்ப ஹிரண்ய கசிபுவோட மகனாக பிரகலாதன் இருக்கிறார் இல்லையா, அவராலேயே தந்தையாலேயே கொடுமைப்படுத்தப்படுறார். ஆனா பகவான் நேர்ல வந்துதான் அவனை அழிச்சு இவருக்கு தரிசனம் தர்றார். அது போல தேவகி வசுதேவருக்கு பிறக்கிறார். அவங்க தேவகி வசுதேவரை அந்த கம்சன் ரொம்ப தொந்தரவு பண்றான். ஆனாலும் அவங்கள காக்கிறதுக்காக பகவானே வர்றார். சில சமயம் தன்னுடைய பக்தர்களுக்கு தானே நேர்ல வர்றார். அப்போ இங்க வந்து பக்தர்களை காப்பதுங்கிறது அது முதன்மையானது. துஷ்டர்களை அழிக்கிறது அதே அதே சமயத்துல துஷ்டர்களையும் அழிக்கிறார் ஒரே சமயத்துல. ஆனா அவர் அழிக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்ததுனால அவர் அழிக்கிறார். சோ அவருக்கு தன்னோட திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வர்றதுதான் அவதாரம். அவருக்கு எவ்வளவு அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புருஷ அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், சத்யா ஆவேச அவதாரம், மன்வந்திர அவதாரம், யுக அவதாரம் அப்படின்னு 6 அவதாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப புருஷ அவதாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாகவதத்துல நாம் படிச்சிருக்கிறோம். காரண உதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு அப்படின்னு. அப்புறம் லீலா அவதாரங்கள் பாத்தீங்கன்னா மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, கல்கி அவதாரங்கள், இப்படி லீலா அவதாரங்கள். குண அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தா பிரம்மா, விஷ்ணு, சிவன் குண வடிவமாக. பிரம்மா வந்து ரஜோகுணத்தின் அதிபதியாகவும், தமோ குணத்தின் அதிபதியாக சிவனும், சத்துவகுணத்தின் அதிபதியாக விஷ்ணுவும். அப்புறம் மன்வந்திர அவதாரம். மன்வந்திர அவதாரத்துல பாத்தீங்கன்னா யக்ஞர், ரிஷபர், அஜித்தர், யோகேஸ்வரர், இப்படி மன்வந்திர அவதாரங்கள்ல மனுவாக இப்படி நிறைய பேர் வர்றாங்க. அப்புறம் யுக அவதாரம். சத்திய யுகத்துல வெள்ளை நிறத்துல வருவாரு, திரேதா யுகத்துல சிவப்பு நிறத்துல வருவாரு, துவாபர யுகத்துல கருப்பு நிறத்துல வருவார், கலியுகத்துல மஞ்சள் நிறத்துல வருவார். இப்படி யுக அவதாரங்களாக ஒவ்வொரு யுகத்திலும் சத்திய, திரேதா, துவாபர, கலியுகம்னு. அப்புறம் சக்தி ஆவேச அவதாரம். இப்ப கூட நாம படிச்சோம் இல்லைங்களா, சக்தி ஆவேச அவதாரமாக நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம் பகவத்கீதையில? சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு, பிரபுபாதா வந்திருக்கிறாரு. மாதாஜி நாம என்ன பாகவதத்துல எந்த மன்னரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? வேணனோட மகனாக யார் அவதரிக்கிறார்? பிருத்து மகாராஜா. அவர் யாரு? சக்தி ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்றோம், படிச்சுமா இல்லையா? அது போல பிரம்மா வந்து பகவானோட சக்தி ஆவேச அவதாரம். சனத்குமாரர்கள் பகவானோட சக்தி ஆவேச அவதாரம். நாரதர் அவரும் சக்தி ஆவேச அவதாரம். கபில முனிவர் அவரும் தேவகுதியோட மகன் கபில முனிவர், அவரும் சக்தி ஆவேச அவதாரம். சோ இப்படி 6 அவதாரங்கள், புருஷ அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், யுக அவதாரம், மன்வந்த அவதாரம் அப்படின்னு. சக்தி ஆவேச அவதாரம் பிருது மகாராஜா, வியாசதேவர், வராகர், பரசுராமர், பிரம்மா, நாரதர், இவங்க எல்லாரையுமே சொல்லலாம். அப்போ பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் அவரே அவதரிக்கிறார். அப்போ பிரம்மாவோட ஒரு நாள்ல பகவான் கிருஷ்ணராக வருகிறார், அவதாரம் பண்றார். சோ ஸ்ரீமத் பாகவதத்துல சொன்ன மாதிரி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண உணர்வை பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்ய சைத்தன்ய மகாபிரபுவே சன்ன அவதாரமாக, மறைக்கப்பட்ட அவதாரமாக வர்றார். சோ ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் அவர் வந்து இந்த
சங்கீர்த்தன இயக்கம் பரவும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அப்ப பகவான் சைத்தன்யர் வர்றத பத்தி உபனிஷங்கள், மகாபாரதம், பாகவதம் எல்லா நூல்லையும் ரகசியமான பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து கிருஷ்ண வர்ணம் துசா கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி பொன்னிறமாக வருவார் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. சாங்கோபர்ணம் அப்படின்னு சொல்லி பொன்னிறமாக வருவார் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. சோ அவர் வந்து இந்த அவதாரத்துல எப்படி வர்றாருன்னா கருணையின் வடிவாக, எந்த ஆயுதமும் எடுக்காம வர்றார். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஆயுதம் எடுத்து வருவார். பரசுராமரா வரும்போதும் சரி, அவர் மச்ச கூர்ம வராக வாமனர் அப்படி வரும்போது பல ஆயுதங்களை எடுத்து வர்றார். ஆனா இந்த அவதாரத்துல கருணையே தனது ஆயுதமாக கொண்டு வர்றார். ஏன்னா மக்களுக்கு முதல்லலாம் அசுரர்கள் அப்படின்னா தனிப்பட்ட விதத்துல அசுரர்கள் தோற்றத்திலையும் அசுரர்களா இருப்பாங்க. பெரிய பெரிய காது, பெரிய கருப்பா, முட்டை போன்ற கண்கள், முடியெல்லாம் பிதுங்கி அப்படியே முடியெல்லாம் வந்து அம்பு அம்பா நிக்கும். குட்டையா குள்ளையா குண்டா அப்படியெல்லாம் அசுரர்கள் தோற்றம் அளிப்பாங்க. அவங்க பெரிய பெரிய உருவம் எடுத்து பாறை மாதிரி பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் பலவித மந்திர சித்திகளை எல்லாம் பண்ணி போர் புரிவாங்க. ஆனா இப்ப அசுரர்கள் அப்படின்னா மனிதர் ரூபத்திலேயே எல்லார் உள்ளங்களிலும் அசுர குணங்கள், அந்த காம எண்ணங்கள், 6 விதமான எதிரிகள், காம குரோத லோப மோகம் மத மாச்சரி என்ற 6 விதமான எதிரிகள் உள்ளே இருக்கிறதுனால கொன்னா எல்லாரையும் கொல்லணும். அப்ப என்ன பண்றது? எல்லா உயிர்களையும் கொன்னா என்ன இருக்கு? அதனால கலியுகத்துல என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் கருணை கொடுக்கிறார். கருணை கொடுத்து எல்லாரையும் திருத்தறக்காக நாம சங்கீர்த்தனத்தை அவர் வந்து ஸ்தாபனம் பண்றார். முதல்லலாம் நீங்க என்ன பண்ணணும், பல யுகங்கள்ல பல விதங்கள்ல பல யுகங்கள்ல பல ஏற்பாடுகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு வழிமுறைப்படி நாம பகவானை வணங்கணும். கலை கிருதேயத் தியாயதோ விஷ்ணும் திரேதயாம் யஜதோ மகைக துவாபரே பரிச்சரியாயாம் கலௌதத் ஹரி கீர்த்தனாத் அப்படின்னு. கிருதே அதாவது சத்திய யுகத்துல தியானம் பண்ணணும், திரேதா யுகத்துல யக்ஞம் பண்ணணும், துவாபர யுகத்துல கோயில் கட்டி வழிபாடு பண்ணணும். ஆனா கலௌதத் ஹரி கீர்த்தனாத் கலியுகத்துல வந்து ஹரி கீர்த்தனம் பண்ணினாலே போறோம். மிக எளிமையான முறையில பகவானை சென்றடையலாம். அதுதான் கலியுகத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். கலேர்தோச நிதேராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குண. ஏகோ மகான் குண. மகான் அப்படின்னா மிகப்பெரிய குணம் என்னன்னா கலியுகத்துக்கு ஒரே ஒன்று, ஏகோ. கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணரை பற்றி கீர்த்தனம் பாடினாலே போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொன்னாலே போதும். முக்த சங்க பரம் ரஜேத். பரம் அப்படின்னா உயர்ந்த, அவருடைய பிரஜேத் அப்படின்னா ராஜ்யத்தை முக்தி பெற்று நாம் அடையலாம். அப்ப இது ரொம்ப எளிமையானது. கலியுலகத்துல இந்த ஏகோ ஒரே ஒரு மகத்தான குணம் என்னன்னா பகவானோட நாமத்தை பாடுவது. மற்றது எல்லாமே அமங்கலம். ஆஸ்பீசியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான், பகவானை பற்றிய நாம ரூப குண லீலைகள் சகாக்கள் இவற்றை எப்பொழுதும் கேட்பதும் பாடுவதும் நாமத்தை உச்சரிப்பதும் ஒன்றே இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு நன்மை தரக்கூடியது. மற்றதெல்லாமே அமங்கலம். சில பிரபுபாதர் அடிச்சு சொல்றாரு, நீங்க வெள்ளிக்கிழமை கோலம் போடுறது மங்களம், பூ வச்சுக்கிறது மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம், இதெல்லாம் சடங்குகள் செஞ்சுட்டு இருந்தா தேர முடியாது. பகவானுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டு அவரை பற்றிய நாமரூப புகழையெல்லாம் கேட்டுக்கொண்டும் இருப்பதினாலேயே நாம் தூய்மைப்படுத்தப்பட்டு பகவானின் லோகத்திற்கு உயர்த்தப்படுகிறோம். We are all elevated to higher planet. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா பகிர்ந்துக்கலாம்.